சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல எவால்வ் அப்படிங்கிற தமிழ் டப்புடு தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ வந்து பார்க்க போறோம். இந்த படம் ஆஹா தமிழ் ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை ஒரு வித்தியாசமான கான்செப்ட்ல ஒரு ரிவர்சபிள் லவ் ஸ்டோரியா இந்த படத்தை கொடுத்திருப்பாங்க. லவ் ஸ்டோரி அப்படின்னாலே எப்படி இருக்கும்? ஆர்டரா முதல்ல காதல் இருக்கும், அதுக்கு பிறகு கல்யாணம் இருக்கும். அந்த கல்யாணத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் இஷ்யூஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா அஃபேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்படி ஆர்டரா இருக்கக்கூடிய ஒரு லைஃப்ல இந்த படத்துல அப்படியே வித்தியாசமா ரிவர்ஸா இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. முதல்ல அஃபேர் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க, அதுக்கப்புறம் கதை அப்படியே ரிவர்ஸா போகும். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த லவ் பத்தி சொல்லியிருப்பாங்க. சோ அதுதான் இந்த படத்தினுடைய டைட்டிலே ரொம்ப சிம்பாலிக்கா சொல்லியிருப்பாங்க. லவ் அப்படிங்கறத திருப்பி போட்டீங்க அப்படின்னா எவால்வ் அப்படிங்கிற மாதிரி வரும். சோ அதான் அப்படியே சிம்பிளா இந்த படத்தினுடைய டைட்டிலே சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிதி அண்ட் பிரபு இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட கேப் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு கட்டத்துல பிரபு வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கிறதா சொல்லி தன்னுடைய ஒய்ஃப் நிதி கிட்ட டைவர்ஸ் கேட்கிறாரு. நிதி வந்து பெரிய அளவுல அதிர்ச்சிலாம் ஆகல. காரணம் என்ன அப்படின்னா நிதிக்கு வேற ஒருத்தர் கூட ஆல்ரெடி அஃபேர் இருக்கு. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ரிஷி. இந்த ரிஷி பிரபு இந்த ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஒரு கட்டத்துல இந்த ரிஷி நிதி இவங்களுடைய அஃபேர் பிரபுக்கு தெரிய வருது. இதனால ரிஷியும் நிதியும் பிரிகிறாங்க. ஆனா இறுதியா நிதி யார் கூட சேர்ந்து வாழ்றாங்களா இல்லையா அப்படிங்கிற அவங்களுடைய லைஃப் வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கை என்னென்ன மாதிரியான முயற்சிகளை என்னென்ன மாதிரியான சம்பவங்களை செய்யறாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் யாரு கூட வாழ்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த எவால்வ். இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, இந்த படத்துல முதலாவது எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வித்தியாசமான கான்செப்ட்ல லவ் ஸ்டோரியை ஒரு ரிவர்சபிள் கான்செப்ட்ல ரிவர்சபிள் லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது வித்தியாசமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்துல அந்த மேக்கிங் இருக்கு இல்லையா, மேக்கிங் ரொம்ப நீட்டா பண்ணியிருந்தாங்க. ஒரு சில காட்சிகளை பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்துச்சு. மேக்கிங் ரொம்ப தரமா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடர்ன் ஏஜ் லவ் ஸ்டோரியை இந்த படத்துல வித்தியாசமா காட்டியிருப்பாங்க. அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. குறிப்பா நிறைய சிம்பாலிக்கா நிறைய விஷயங்களை இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. படமா பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கான்செப்ட், ஒரு வித்தியாசமான முயற்சியில் எடுக்கப்பட்ட படம். என்னதான் வித்தியாசங்கள் நிறைஞ்சிருந்தாலும் இந்த படம் ஓவராலா என்டர்டைன்மெண்டா போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது இந்த படத்துல கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட என்கேஜிங்கா என்டர்டைன்மெண்டா இந்த படத்தை சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் அவங்க தவற விட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆனஸ்டா ஒரு ஆவரேஜான படம் தான். அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான அடல் கண்டென்ட் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. இந்த படத்துக்கு MP3 கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. ஒன்ஸ் டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க, இல்லை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கங்க. அடுத்த மாசத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.